இன்றைய தாமிரபரணி பயணத்தை திருநெல்வேலி மாநகரிலிருந்து தொடரவிருக்கின்றோம். திருநெல்வேலி என பெயர் பெற காரணம் என்ன? திருநெல்வேலியின் ஹல்வாவிற்கென இருக்கக்கூடிய தனி சுவைக்கான காரணம் என்ன? தாமிர சபை அமைந்திருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவில் சொல்லக்கூடிய கதைகள், வடிவமைக்கப்பட்ட முதல் நடராஜர் சிலை அமைந்துள்ள செப்பறை திருக்கோவில் சொல்லக்கூடிய கதைகள், அது மட்டுமின்றி தாமிரபரணிக்கும் நெல்லை மாநகரத்துக்குமான உறவு உணர்வு குறித்த பல கதைகளை இன்றைய நிகழ்ச்சியில் காணவிருக்கின்றோம். கல் மண்டபங்கள் நிறைந்த தாமிரபரணியின் நெல்லை கரையிலிருந்து இன்றைய நமது பயணத்தை தொடருவோம். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என சேக்கிழாரும், பொந்தினிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பரும் பாடிய பூமி திருநெல்வேலி. தாமிரபரணி நதியின் நகர அடையாளமாக விளங்குகின்றது நெல்லை என அழைக்கப்படும் திருநெல்வேலி. திருநெல்வேலி என்றவுடன் நினைவிற்கு வருவது இனிப்பு பலகாரமான ஹல்வா, ஆன்மீக பிரம்மாண்டங்களின் ஒன்றான நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவில், மகாகவி பாரதியார், பாளையம் கோட்டை, இரட்டை பாலம் என நீண்டு கொண்டே போகின்றது அந்த பட்டியல். இவை அனைத்திற்கும் மையமாக விளங்குகின்றது தாமிரபரணி நதி. திருநெல்வேலி என இவ்வூருக்கு பெயர் வர காரணத்தை ஆய்வு செய்தால் 16ஆம் நூற்றாண்டு நூல் வேணுவன புராணம் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்று பெயர் சூட்டி பாடுகிறது. வேணு என்னும் சொல் மூங்கிலை குறிக்கும். பண்டைய காலத்தில் மூங்கில் காடாக விளங்கிய இந்த ஊர் மூங்கில் நெல்லால் பசியை போக்கிய காரணத்தால் இந்த ஊரை நெல்வேலி என பெயரிட்டனர் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி புராண கதைகளின்படி முன்பொரு காலத்தில் தீவிர சிவபக்தரான வேதபட்டர் என்பவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். தமது வாழ்க்கை நிலையை மாற்ற வேண்டி ஒவ்வொரு ஊரிலும் அமைந்த சிவனை வழிபட்டு வந்தார். சிவன் அருளால் வேதபட்டருக்கு சகல செல்வங்களும் கிடைத்தன. வேணுவனம் வந்த வேதபட்டர் சிவனுக்கு நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார். வேதபட்டரை சோதிக்க நினைத்த சிவபெருமான் அவருக்கு வழங்கிய செல்வங்கள் சிறிது சிறிதாக குறைந்து போகும்படி செய்தார். இதனால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்குவதிலும் சிவபூஜை செய்வதிலும் வேதபட்டருக்கு சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று நித்திய பூஜையை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நெய்வேத்தியத்திற்குரிய நெல்லை காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்றுவிட அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது. மழை பெய்ததால் இறைவனின் நெய்வேத்தியத்திற்காக காயப்போடப்பட்டிருந்த நெல் நனைந்து விடுமோ என பதறியபடி கவலையுடன் அவர் திருக்கோவிலை நோக்கி ஓடி வந்தார். ஆனால் அங்கு இறைவனின் திருவிளையாடலால் காயப்போடப்பட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து வியந்த வேதபட்டர் நடந்த சம்பவத்தை பாண்டிய மன்னரிடம் தெரிவித்தார். மன்னரும் இந்த அதிசயத்தை கண்டு வியந்து போனார். நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் நெல்வேலி என பெயர் பெற்றது. ஒரு ஏழை இறைவனுக்கு படைக்க நெல்லை காய வைத்திருந்த பொழுது அவர் பார்க்காத சமயம் மழை திடீரென பெய்ய சிவன் நெல் மேல் நீர்ப்படாமல் காத்தார் எனவும் அதனால் அவருக்கு நெல்லையப்பர் என்றும் அந்த இடத்திற்கு திரு நெல் வேலி என்ற பெயர் வந்தது என்றும் புராண கதைகள் தெரிவிக்கின்றன. பல தொடர் வரலாற்று ஆய்வுகளின்படி திருநெல்வேலி பாண்டிய அரசர்களின் 2ஆம் தலைநகரமாக விளங்கியது. இந்த ராஜ்யம் கிபி 1064 ராஜேந்திர சோழர் காலத்தில் சோழர் ஆட்சியின் கீழும் வந்தது. 13வது நூற்றாண்டு வரை சோழரின் ஆட்சியில் இருந்த திருநெல்வேலி பின்னர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட பிற்கால பாண்டியரின் கீழ் வந்தது. 13வது 14வது நூற்றாண்டுகளில் நெல்லையப்பர் கோவில் பாண்டியர்களின் அரச கோவிலாகவும் விளங்கியது. அரசு ஆதரவினால் அக்காலத்தில் பல அணைகளும் இப்பகுதியில் கட்டப்பட்டன. குலசேகர பாண்டியரின் மரணத்திற்கு பிறகு 16வது நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களும் மறவ ஆட்சியாளர்களும் இப்பகுதிகளை ஆட்சி புரிந்தனர். திருநெல்வேலி
மதுரை நாயக்கர்களின் 2ஆம் தலைநகரமாகவும் விளங்கியது. விஸ்வநாத நாயக்கர் காலத்தில் 1560 திருநெல்வேலி மீளமைக்கப்பட்டது என்றும் வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. நெல்லையப்பர் திருக்கோவிலில் உள்ள கற்களில் இவரது தாராளமான நன்கொடை பதியப்பட்டுள்ளது. 1736 நாயக்கராட்சி முடிவுக்கு வந்தது. 18ஆம் நூற்றாண்டின் மைய காலத்தில் இப்பகுதியை சந்தா சாஹிப், ஆர்காட் நவாப் மற்றும் மருதநாயகம் ஆகியோர் கைப்பற்றி ஆண்டு வந்தனர். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. தாமிரபரணி ஆறு இவ்விரு நகரங்களுக்கிடையே ஓடுகின்றது. திருநெல்வேலி நகரம் ஆற்றின் மேற்கு புறமும் பாளையங்கோட்டை கிழக்கு புறமும் அமைந்துள்ளன. பாளையங்கோட்டை கல்வி நிலையங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர். இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது. பாளையங்கோட்டை சிறை மிகவும் புகழ்பெற்றது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்குதான் அடைக்கப்பட்டிருந்தனர். வீரம், விவேகம், தேசபக்தி, ஆன்மீகம், கலை, இலக்கியம், உணவு, உணர்வுகள் என பல கதைகளை இந்த தாமிரபரணி நதிக்கரையோர நகரில் நாம் பார்த்து ரசித்தோம். நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவில் திருநெல்வேலி நகருக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்தின் கட்டிடக்கலை, ஆன்மீகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலத்தை பற்றி வழங்கும் நூல்கள் 3ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை மற்றும் 12ஆம் திருமுறை, திருவிளையாடல் புராணம் முதலிய நூல்களாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமயத்தை வளர்த்த திருஞான சம்பந்த பெருமான் திருநெல்வேலிக்கு என்ற பெயருடன் திருநெல்வேலி பதிகம் பாடியிருப்பதால் அதற்கு முன்பே திருநெல்வேலி என்று வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் இத்தலம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே சிறப்பு பெற்றது என்பது ஊர்ஜிதப்படுகின்றது. தமிழ்நாட்டில் முக்கியமான 5 அம்பலங்களில் ஸ்ரீ நெல்லையப்பர் காந்திமதி ஆலயம் தாமிர அம்பலமாக திகழ்கிறது. முன்பொரு காலத்தில் அரண்மனைக்கு பால் ஊற்றிக் கொண்டிருந்தாராம் ராமகோனார் என்பவர். அப்படி ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் இருந்த கல் ஒன்று அவரின் காலை இடறிவிட பானையில் இருந்த பால் முழுதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது. இந்த நிகழ்வு தொடர்ந்து 4-5 நாட்கள் நடைபெற பயந்து போன ராமகோனார் உடனே மன்னரிடம் சென்று முறையிட்டார். மன்னரும் வீரர்களை அழைத்துக் கொண்டு அவ்விடத்திற்கு சென்றார். அவர்கள் அந்த கல்லை அங்கிருந்து அகற்ற முயல கோடாரி கொண்டு வெட்டினர். அப்போது அந்த கல்லில் இருந்து இரத்தம் பீரிட்டு கொண்டு வர ஆரம்பித்தது. அனைவரும் செய்வதறியாது அரண்டு போய் நிற்க வானில் ஒரு அசிரீரி கேட்டதாம். அதன்படி அந்த கல்லை தோண்ட தலையின் இடப்பக்கம் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டதாம். இன்றும் கூட இத்திருக்கோவிலின் மூலவரின் தலையில் வெட்டுக்காயத்தை காண முடிகின்றது. சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை மூலவராக கொண்டு இத்திருக்கோவில் உருவானது. இத்தலத்தின் சிறப்புகள் பல உள்ளன. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமை வாய்ந்த தலமாக இது விளங்குகின்றது. சிவபெருமான் நடனமாடிய 5 முக்கிய தலங்களில் நெல்லையப்பர் கோவில் திருத்தலமும் ஒன்று. அருணாச்சல கவிராயரால் வேணுவன புராணத்தில் பாடல் பெற்ற பெருமையுடையது இத்திருத்தலம். இத்திருக்கோவில் தேர் தமிழ்நாட்டின் 3வது மிகப்பெரிய தேர் என்ற பெருமைக்குரியது. நெல்லையப்பர் ஆலயம் தென்வட திசையில் 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது. காந்திமதி தாயாருக்கும் நெல்லையப்பர் சுவாமிக்கும் தனித்தனியே கோவில்கள் எழுப்பப்பட்டு இடையே அழகிய கல்மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது. காந்திமதி தாயார் சந்நிதியில் 1000 கால் மண்டபம் ஒன்றும் உள்ளது. இத்திருக்கோவிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக
ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை அனைவரையும் வரவேற்கின்றது. இத்திருக்கோவிலின் உள்ளே மிகப்பெரிய உள்தெப்பம் ஒன்றும், இதேபோல் கோவிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வெளித்தெப்பம் ஒன்றும் ரம்மியமாய் காட்சியளிக்கின்றன. நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவிலின் பிரம்மாண்டத்தை எளிதில் மறந்துவிட முடியாது. நேர்த்தியான கட்டிடக்கலையுடன் காட்சி தரும் இத்திருக்கோவில் அளிக்கும் ஆன்மீக உணர்வே ஒரு தனிப்பட்ட ஒன்று. இத்திருக்கோவிலினுள் அமைந்துள்ள நடராஜரின் தாமிர சபை, கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திருக்குளம், சப்தஸ்வரம் வெளிப்படுத்தும் தூண்கள் ஆகியவை அதிசயங்களாகவே விளங்குகின்றன. இந்த பாரம்பரிய பிரம்மாண்டத்தை ரசித்தபடி நமது கவனத்தை நாம் நெல்லை நகரின் அழகிய வீதிகள் மீது திசை திருப்பினோம். சுற்றி உள்ள பல கிராமங்களின் தலைநகர் நெல்லை என்றே கூற வேண்டும். எத்தனையோ சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் நெல்லை நகர வீதிகள் காட்சியளிக்கின்றன. இது ஒரு பொருளாதார மையம், பலரின் கனவுகள் நிறைவேறும் பிரதேசம். பெயர் பலகை கூட இன்றி தினம் சிறிது நேரத்திற்கு மட்டும் செயல்படும் இருட்டுக்கடை. இந்த அல்வா கடையின் முன்பு வரிசையில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல் அதிகாரி. கடை திறந்து சிறிது நேரத்திலேயே விற்று தீர்த்துவிடும் பலகாரம் என ருசித்து ரசிக்கும்படியான ஒரு அனுபவம் நமக்கு இங்கு நெல்லையில் கிடைத்தது. நீரின்றி அமையாது உலகு என்பது ஐயன் வள்ளுவன் எழுதியது. தாமிரபரணி நீரின்றி அமையாது ருசியான ஹல்வா என்று பெருமையுடன் ஊர் மக்கள் நம்மிடம் தெரிவிக்கின்றனர். இந்த ஹல்வாவிற்கு தனி ருசி இருக்க காரணமே தாமிரபரணி நீர்தான். நெல்லையப்பர் திருக்கோவில் வளாகத்தை சுற்றி ஒரு தனி உலகமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இங்கு வரும் அனைவரும் நிச்சயம் உணர்வோம். நகரம் என்பதை காட்டிலும் திருநெல்வேலி ஒரு பெரிய கூட்டு குடும்பம் என்ற உணர்வைத்தான் தருகின்றது. தாமிரபரணியின் பெருமைகள், நெல்லையப்பர் திருக்கோவில் கதைகள், ஹல்வா, மலை வாழைப்பழம் போன்ற உணவுகள் என இவ்வூர் மக்கள் பெருமையுடன் பேசத் தொடங்கினால் அவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. மதம், ஜாதி, மொழி என எந்த வேறுபாடும் இன்றி கூட்டாக வாழும் ஊர் இது என்பதற்கு அடையாளமாக திகழ்கின்றது இந்த பாலம். ஜாதி வேற்றுமைகள் நீங்க அனைவரும் தாமிரபரணியை கடக்க ஒரு தனிநபரின் முயற்சியால் கட்டப்பட்டது இந்த பாலம். நதியை கடக்க மட்டுமன்றி சமூக ஒற்றுமைக்கான பாலமாகவும் இது திகழ்கின்றது. இப்பாலத்தின் மீதிருந்து பார்த்தால் கீழ்ப்பாயும் தாமிரபரணியில் அழகிய கல் மண்டபங்கள். தாமிரபரணியின் அடையாளமாகவே இம்மண்டபங்கள் திகழ்கின்றன. இந்நதியை முழுவதுமாக ரசிப்பது மட்டுமின்றி இன்றும் தினசரி வாழ்வில் பயன்படுத்தப்படும் ஒரு நதியாக தாமிரபரணி இருக்கின்றாள். தாமிரபரணியுடன் பயணித்து நெல்லை நகரின் பல கதைகளை தெரிந்து கொண்ட நாம் இங்கிருந்து நதி வழியே பயணித்து அடுத்து வந்தடைவது ஜட்டாயு தீர்த்தம். நெல்லையில் நகர்ப்புற எல்லையை தாண்டி பயணிக்கும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது ஜட்டாயு புண்ணிய தீர்த்தம். இவ்விடம் ராமாயணத்தில் ஜட்டாயு உயிர் நீத்த இடம் என அழைக்கப்படுகின்றது. அடர்த்தியாக மரங்கள் வளர்ந்த பகுதியின் மத்தியில் ஒரு ஓடையின் கரையோரம் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இத்திருத்தலம் கடந்தோடும் தாமிரபரணி நதி அடுத்து வந்தடைவது ராஜவல்லிபுரம் செப்பறை. முதல் நடராஜர் சிலை கொண்ட திருக்கோவில் மற்றும் ஊர் என்ற மாபெரும் பெருமைக்கு உடையது இந்த திருத்தலம். தாமிரபரணியின் வடகரையில் ராஜவல்லிபுரம் அமைந்துள்ளது. ராமபாண்டியர் என்ற மன்னர் ஆண்ட இந்த பகுதியில்தான் அவரது அரண்மனையும் இருந்தது. இவர் தினமும் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்ட பிறகே சாப்பிடுவார். ஒருமுறை தாமிரபரணியில் பெரும் வெள்ளம் வந்துவிட்டதால் அவரால் ஆற்றை கடக்க முடியவில்லை. அன்று முழுவதும் ராமபாண்டியர் பட்னியாக இருந்தார். அன்று இரவில் மன்னர் கனவில் நெல்லையப்பர் தோன்றி, இனிமேல் உன் மாளிகையின் அருகிலேயே நான் கோவில் கொள்ள முடிவு செய்துள்ளேன். சிதம்பரத்தில் இருந்து ஒருவன் எனது நடனமாடும் வடிவுடைய சிலையுடன் வருவான். அந்த சிலையை உன் மாளிகையின் அருகில் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டு.
கோவில் கட்டும் இடத்தின் அருகில் ஒரு புற்றினுள் எறும்புகள் ஊர்ந்து செல்லும், அந்த இடத்தில் லிங்கம் ஒன்றையும் பிரதிஷ்டை செய்துவிடு என கூறி மறைந்தார். அதன்படியே சிற்பி ஒருவர் நடராஜரின் சிலை ஒன்றை சுமந்து வந்தார். பயணத்தின் போது வழியில் ஓரிடத்தில் சிலை கனத்தது. அதற்கு மேல் அவரால் சிலையை சுமக்க முடியவில்லை. சிலையை அவர் செப்பறை என்ற இடத்தில் வைத்துவிட்டு களைப்பினால் தூங்கிவிட்டார். கண் விழித்து பார்த்த பொழுது சிலையை காணவில்லை. அவர் பதைத்து மன்னரிடம் முறையிட்டார். ராமபாண்டியர் அதிர்ச்சி அடைந்து சிலையை தேடிச் சென்றார். வனத்தில் ஓரிடத்தில் சலங்கை ஒலியும் யாரோ நடனமாடும் சப்தமும் கேட்டது. அந்த இடத்தில் மன்னர் சென்று பார்த்தபோது நடராஜரின் சிலை இருந்ததை கண்டார். அதன் பக்கத்திலேயே ஒரு குழியில் எறும்புகள் ஊர்ந்து சென்று மறைந்து கொண்டிருந்தன. ராமபாண்டியர் மகிழ்வடைந்து லிங்கம் ஒன்றை எறும்புகள் ஊர்ந்த குழியின் மீது பிரதிஷ்டை செய்தார். நடராஜருக்கும் தனி சன்னதி அமைத்தார். ராமபாண்டிய மன்னரால் செப்பறையில் கட்டப்பட்ட திருக்கோவில் தாமிரபரணியில் உண்டான பெருவெள்ளத்தில் அழிந்துவிட்டது. அதன் பிறகு அழகப்ப முதலியார் என்பவர் இப்போதுள்ள இத்திருக்கோவிலை கட்டினார் என்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆன்மீக பிரம்மாண்டம் மட்டுமின்றி ராஜவல்லிபுரம், பாலமடை பகுதிகளில் வாழ்ந்த இலக்கிய கர்த்தாக்களின் கதைகளும் மெய்மறக்கச் செய்பவை. ராஜவல்லிபுரம், பாலாமடை அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் ராஜவல்லிபுரம், அப்படியே பக்கத்தில் போனோம்னா சீவலப்பேரி. இந்த ராஜவல்லிபுரம்ங்கிறது ரொம்ப அழகான ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னு அந்த ஊர்க்காரர், அவர்கிட்ட கேட்கலாமா? அந்த ஊர்க்காரர் யார் தெரியுமா? ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் அப்படின்னு அவரை அழைப்பார்கள். ஒரு ஒரு வார்த்தையும் எவ்வளவு அழகான வார்த்தை, அதற்கு என்ன காரணம் அப்படின்னெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து சொன்னவர். ஊரும் பேரும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர் பெயரை பற்றி, அந்த பெயர் ஏன் வந்தது அப்படின்னு அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு நூலே வெளியிட்டிருக்கார். தன்னுடைய ஊரை பற்றி, அந்த ராஜவல்லிபுரத்தை பற்றி அவர் சொல்லுவது, அந்த காலத்து பாண்டிய மன்னர்களில் ஸ்ரீவல்லப பாண்டியன் அப்படின்னு சில மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். ஸ்ரீ வல்லப, வல்லபனா வலிமை பொருந்திய அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ அப்படிங்கிறது திரு என்பதற்கான ஒரு அடைமொழின்னு நமக்கு தெரியும். இது இந்த தென் மாவட்டக்காரர்கள் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறத சிறி அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ கூட சில பேரை பார்க்கலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்ல மாட்டார்கள், சிறிவில்லிபுத்தூர் இல்லைன்னா சீவில்லிபுத்தூர் அப்படிம்பார்கள். ஸ்ரீங்கிறது சி அப்படின்னு கொஞ்சம் இழுத்து வந்துடும். அப்போது இந்த ஸ்ரீவல்லப பாண்டியன் என்பது சீவல்லப பாண்டியன் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் வரலாற்று பதிவுகளில் கல்வெட்டில் கூட சீவல்லபன் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். இந்த ஸ்ரீவல்லப பாண்டியன் நிர்மாணித்த ஊர், அது அரசன்கிறதுனால ராஜவல்லப அப்படிங்கிறது காலப்போக்கில் மக்கள் வழக்கில் ராஜவல்லபபுரம் அப்படிங்கிறது ராஜவல்லிபுரம் அப்படின்னு வந்துடுது. அந்த ஊரை சேர்ந்தவர் தான் வல்லிக்கண்ணன். அவருடைய அந்த ராஜவல்லிபுரம் என்பதைத்தான் வள்ளிங்கிறத எடுத்து தன்னுடைய பெயரில் வல்லிக்கண்ணன்னு சேர்த்து கொண்டார். ராபி சேதுப்பிள்ளை அவரை பற்றி சொல்லுவார்களாம், அவர் சொல்லி கேட்கணும், அவர் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லி அந்த சொல்லுக்கான பொருளையும் விளக்குவதை கேட்க வேண்டும் அப்படின்னு மக்கள் காத்து கிடப்பார்களாம். அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னா பாலாமடை என்கிற ஒரு அழகான கிராமம், தாழையூத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இந்த பாலாமடை வடமொழி இலக்கியத்திற்கு நிறைந்த பங்களிப்பு தந்திருக்கு. நீலகண்ட தீட்சிதர் என்கிற ஒரு பெருமகனார் இந்த பாலாமடை கிராமத்தில் தான் தன்னுடைய அந்திம காலத்தை கழித்தார்னு கணக்கு. அவர் ஆனந்த சாகரஸ்தவம் என்று மதுரை மீனாட்சி அம்மை பேரில் ஒரு அற்புதமான நூல் பாடியிருக்கிறார். அவருக்கு கண் பார்வை பறிபோய்விட்டது நீலகண்ட தீட்சிதருக்கு. அவர் அப்பைய தீட்சிதர் வம்சத்தைச் சேர்ந்தவர், திருமலை நாயக்க மன்னனுடைய அமைச்சராக இருந்தவர். நெல்லை நகரின் சுவாரஸ்யங்கள் ஜட்டாயு தீர்த்தம், செப்பறையில் உள்ள முதல் நடராஜர் சிலை, தாமிரபரணி தமிழ் இலக்கியவாதிகள் என பல கோணங்களில்
இன்று இந்த நதி பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் தாமிரபரணியின் கடைசி கட்ட பயணத்தில் குற்றாலம் முதல் சீவலப்பேரி வரையிலும், மருதூர் முதல் ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி கடந்து புன்னக்காயில் வரையிலான கதைகளுடன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம்.